Hare Krishna. Hare Krishna Prabhu. Yes. சரி, இப்போ நம்ம இந்த துக்காலயத்தில் இருக்கிறோம் என்றது உணரவில்லை என்றுதான் நீ சொல்ற இப்போ இல்லையா? பகவான் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு, ஆனால் நான் அந்த கஷ்டத்தை உணரவில்லை. அதான உங்க கேள்வி இப்போ? இல்ல பிரபு, நான் கஷ்டப்படுறது வந்து கிருஷ்ணர் எனக்கு கஷ்டம் கொடுத்ததுனால நான் கஷ்டப்படுறேனா, இல்ல நானும் அந்த கஷ்டத்தை கிரியேட் பண்ணியிருக்கேனா அப்படிங்கறதான் கேள்வி. நீயே உன் கஷ்டத்தை கிரியேட் பண்ணிக்கிறேன். காரணம், உன்னுடைய நிலைமையில நீ எப்படி இருக்கணுமோ அப்படி நீ இல்லாமல் போயிட்டால் உனக்கு கஷ்டமா தானே இருக்கும். ஒரு மனிதனுக்கு 98.4 என்னவோ டிகிரிஸ் ஃபாரன்ஹீட் சூடு இருக்கணுமே உடம்புல. அவனுக்கு 102 டிகிரிஸ் வந்துடுச்சு, அப்நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டான். அப்போ அவன் சந்தோஷமா இருப்பானா? இல்ல பிரபு. அதே போலதான் நம்மளுடைய நிலைமையில நம்மளுடைய எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் போயிட்டா ஆஃப்செட் ஆயிட்டாக்கா நம்மளுக்கு கஷ்டங்கள் நிச்சயம். நம்மளா தேடிக்கிறது. நீ சரியா இல்லை, அது சரி பண்றதுக்கு தான் உங்களுக்கு அடிதடி வருது. நீ சரியா இருந்தா உனக்கு அந்த அடிதடி எல்லாம் தேவையில்லை. இன்னும் புரியவில்லை அவருக்கு? உன்னை கேள்வி கேட்டவருக்கு புரியுது பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. ஒரு நிமிஷம் அவருடைய இது முடியட்டும். நீங்க நெக்ஸ்ட் இல்ல அதுக்காக அதுலதான் வந்து ஆக்சுவலி நாங்க ஒரு இது சொல்ல வந்தேன். இப்ப நம்ம எப்படி சரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு குரு சாது சாஸ்திரா அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம அந்த மாதிரி இருக்கணும். அதை மீறும் போதுதான் நம்ம வி ஆர் சஃபரிங் இல்லையா பிரபு? ஆமாம் ஆமாம். ஓகே. எஸ். சோ நம்மளுடைய அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அந்த பாலிசிஸ் அப்படிங்கிறது அதுலதான் இருக்கு. சோ நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஆமாம். ஓகே. எஸ் பக்தரூபா. எஸ் பிரபு. Yes Prabhu, I got the answer Prabhu. Now I will think about it again and then I will ask Prabhu. Being a leader, நீங்க அவங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆன்சர் கொடுக்கணும். கொடுக்கவில்லைன்னா அவங்கள வந்து நம்ம கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண சொல்லணும். ஓகே. இல்லையா பிரபு? இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி ஐ எம் ஆஸ்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் தெம்னு வச்சுக்கோங்க பிரபு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கில்லிங் த டிமெண்ட்ஸ் இன் மை செல்ஃப். ஓகே பிரபு. No. This is not on behalf of others. Isn't it? This is not your own questions. இதெல்லாமே வந்து the atheistic people have atheistic people different waysல வந்து they will ask questions Prabhu. So I'm trying to convince my intellect so that I can give convincing answers. I already informed that to such a people we cannot speak our philosophy. We have to induce them to chant Hare Krishna mantra, telling that if you don't chant this one, we cannot get the peace of mind. Our heart is filled with so many unwanted things. Because of that, we are not having the peace of mind. Mantra means Badmitra. Manase வெளியே கொண்டு வருது, லிபரேட் பண்றது. அதனால இந்த மந்திரம் கலியுகத்துக்காக சரியானது, அப்ராப்ரியேட் மந்த்ரா, மகா மந்த்ரா ஃபார் கலியுகா. இது நீங்க ஜப்பம் பண்ணாக்கா எல்லாமே சரியா போயிடும் என்று அவங்க சொல்லணும். அவங்ககிட்ட பிலாசபி எல்லாம் பேசவே கூடாது. யார் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, ஏத்திஸ்ட், இம்பர்சனலிஸ்ட், so to that people we cannot preach. Just induce to chant Hare Krishna. இல்லாட்டி அவங்க நம்மள டாமினேட் பண்ணுவாங்க. So that is not nice. You cannot speak any philosophy with that. Yes. Okay? Yes, Prabhu.
Okay. Prabhu, in continuation that Yes. to நீங்க சொன்ன answers which I'm just trying to Yes. conclude, understand. Yes. So in the material world, we see higher planetary systems, middle planetary systems, lower Yes. planetary systems. Yes. Yes. In the higher planetary systems la வந்து the miseries எல்லாமே வந்து ரொம்ப கம்மி, and Mode of goodness topmost அதிகமா இருக்கும். Mode of goodness. so சாத்விக குணம். yes Prabhu. So in the Brahma planetary system la வந்து it is almost like Vaikuntha Loka, like வந்து அவங்களுக்கு தாபத்ரயா இருக்காது, you know, like that. But those who are in the higher planetary systems, அவங்க வந்து லிபரேட் ஆகி மேலேயும் போகலாம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு, பட் they can also come down back to the earthly planetary systems. வைகுண்ட உலகத்து போறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏனென்றால் அவங்களுக்கு கஷ்டம் என்றது இல்லை, எல்லாமே சுகம் சுகம் சுகம், சுகமோ சுகம், சுகமோ சுகம் என்று இருக்கும்போது அவங்க டிவோஷனல் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. டிவோஷனல் சர்வீஸ் பண்றது அப்ப லீலா மாதா சொன்ன மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இப்படி இருக்கிறவங்க సాక్రిఫైస్. పలకారంలో భోగేశ్వర్య ప్రసక్తానం తయాపా కృత చేస్తాం. அது போல் அவங்களுக்கு டிவோஷனல் சர்வீஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓன்லி மிடில் பிளானட்டரி சிஸ்டம் இதில் இருக்கிறவங்களுக்கு தான் டிவோஷனல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? பிரம்ம உலகத்துக்கு போனாலும் சுகம் இல்லை. நம்மளுக்கு ஒரு டே ஆச்சு, நெக்ஸ்ட் டே நாளைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். அங்கே வந்து ஒரு டேவே ஆகவே ஆகாது, ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும். அங்கே பார்த்தாக்க டைமே ஓடுறதே தெரியாது பிரம்மலோகத்தில் இல்லையா? அதனால எல்லாத்துல சிறந்த இடம் வந்து இந்த மிடில் பிளானட்டரி சிஸ்டம். இந்த பிரம்ம உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஜன்மா மிருத்து ஜரா வியாதி என்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுலேருந்து தப்பிக்க முடியாது. இப்போ உங்க கேள்வி என்ன? So நீங்க கொடுத்த ஆன்சர்ஸ் வச்சு I'm just trying to understand Prabhu. So இப்போ நம்ம first mistake வந்து we want to be independent of Krishna. So அதான் நம்மளோட desire. So அதனால Krishna is leading to, as we are part and parcel of Krishna, we should not aspire to be independent of Krishna. இது சென்டென்ஸ் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். Being part and parcel of Krishna, we should not aspire to be independent of Krishna. That is the point. But however அந்த மாதிரி ஒரு டிசைரையும் அந்த Krishna is making that impossible possible in material world. Yes. So அப்போ when the living entity comes in the higher planetary systems la they get the responsibilities, the 33 different crores of demigods and demigods. So அப்போ அந்த planetary systemsல actually வந்து the miseries are very less. But if அந்த பொசிஷன்ல இருந்து if we are misusing that, அதாவது if we are not doing our duties properly, then we glide down to lower planetary systems. They have the duty. No. The higher planetary system, they are demigods mostly. They are going to facilitate the middle planetary system people. Isn't it? Material boons they provide, they fulfill the material desires and all. They are also paid servants they are paid servants of Krishna. But in the middle planetary system, they can preach without any salary, without any payment. You got the point? Yes, Prabhu. Upper planetary system people, they have some portfolio. So what for they have the portfolio? To execute their work very nicely so that all the public, they will have all facilities. டெல்லியில டெல்லி நினச்சிக்கோ, அது
ஹெவன்லி பிளானட்ஸ் அங்கே எல்லாம் டெமிகாட்ஸ் இருக்கிறாங்க, மினிஸ்டர்ஸ் அவங்க இவங்க எல்லாம் இல்லையா. மற்ற இடமெல்லாம் சாமானிய மக்கள் இருக்கிறாங்க இல்லையா. நம்ம மெட்டீரியல் வேலை ஈவன் த மினிஸ்டர்ஸ் தே கமிட் சம் மிஸ்டேக்ஸ் இன்டென்ஷனலி, they loot the public, but the demigods they never do that one. The demigods they never cheat any general populace. They are paid servants of Krishna. But here in our government, Indian government in Delhi, people they loot money, public money. Instead of providing facilities, they loot money. This is the same analogy, but work is going inversely. System is same system, but function is entirely different function. That is Krishna's function. This is our own democratic, demon crazy. So this is going everything wrong way. So on the madri, yes Prabhu. So on the madri or post la irundite, is it possible for them to fall down to the middle planetary systems? That is demigods. Yes Prabhu. No, they don't fall down. Okay. They have some post time, no? Just now MPs and all 5 years. So for them also, for the portfolio, they have some particular lapse of time. They are going to be there. Then elections come. According to afterwards, according to their desire, they will take birth. There is no guarantee for them go back to Vaikuntha Loka. They may come down to even planetary system, the middle planetary system. You understand? During that time, they are in heavenly planets. Once their period is over, they have to go according to their own desire. It's not guaranteed that all the demigods they will go back to Vaikuntha Lokas. There is no guarantee. Okay. Now also the MPs 5 years they are enjoying like anything. Afterwards is just like a common person. During that period he may do so many abominable action also, but he is not getting that much punishment. Isn't it? Okay. That's happening now. Yes. So what is your doubt? The post la kuda and it is kind of fulfilling the desire of trying to be lord over general populace, common people. நமக்கு அந்த டெண்டன்சி டு பி தி லார்ட் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சியை ஃபுல்ஃபில் பண்றதுக்காகவும் கிருஷ்ணா இஸ் கிவிங் த போஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா? Andana Krishna will never think. Krishna thinks that at least during that post you will be doing very nice things. You are helping others. Helping others, that is very, very important. Materially is good, spiritually is the best. Yes. Okay. Krishna never thinks that I'm giving you this post, now you think yourself as the independent. No. Krishna never thinks. But the person thinks, I got this post, I got this portfolio, I am independent. Like this Manmohan Singh and this finance minister, they did know. And he is in London, he is very happily, he is living there, looting so much money of India, people's bank amount. Okay. In the court of Krishna, no one can escape. Yes, sir. Ultimately, everyone has to visit the court of Krishna. No one can escape. Yes. Now, what's your doubt? Okay. So after coming to the material world, higher planetary systems, they are gliding down to the lower planetary systems. It is not that one that you
as soon as you come from Vaikuntha Loka, you are going to this heavenly planetary system, upper planetary system. No, there is no guarantee. To go to upper planetary system, you have to do so much pious activities. The people அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா தேவரெல்லாம் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க. பாவமெல்லாம் பண்ணல. பாவம் பண்ணவருக்கு அங்கே இடமே இருக்காது. அவங்க பண்ணவரெல்லாம் புண்ணியம் பண்ணியிருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் ஹெவன்லி பிளானட்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நீங்கள் அங்கே இருக்கிற மக்களை பற்றி பேசும்போது அவங்க குணாச்சாரம் இல்லைன்னோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கிறோன்னு நம்ம நரக்கத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த கேள்வி கேட்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? நரக்கத்தில் இருக்கிற நிறைய பாவம் பண்ணவங்க, இது ஹெவன்லி பிளானட்ஸ்ல இருக்கிறவங்க நிறைய புண்ணியம் பண்ணவங்க. மிடில் இருக்கிறவங்க பாதி இப்படி பாதி அப்படி, அது மிடில் பிளானட்டரி சிஸ்டத்தில் இருக்கிறாங்க இல்லையா? அது தகுந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி அங்கே கேள்வி இதுக்கு கேட்கக்கூடாது. அந்த இமேஜினரி கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடாது. எல்லாமே நான் சொல்றது ப்ராக்டிக்கலாக இருக்கிறது கேட்டாக்க நல்லா இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஹெவன்லி பிளானட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? We don't want to become any demigod, isn't it? Yes, Prabhu. Yeah, then why to waste our time? நான் சொல்றது main question எப்படி எப்படி how living entity is gliding down ங்கறதா வந்து எங்க இருந்து gliding down? lecture I heard that when living entity comes lecture he takes the position of a Brahma abinne lecture he takes he is not from Vaikuntha Loka to Brahma Loka. He is not glided from Vaikuntha Loka to Brahma Loka. He ascended from middle planetary system to Brahma Loka. He ascended, not glided. Please understand the statement also adha solradhu. இமேஜினரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. வைகுண்ட உலகத்தில் இருந்து யாருமே பிரம்மலோகத்துக்கு கீழே விழ மாட்டார். பிரம்மலோகத்துக்கு போகணும் என்றால் இந்த மிடில் பிளானட்டரி சிஸ்டத்தில் இருந்து அப்பர் பிளானட்டரி சிஸ்டத்துக்கு மேலே போகணும், எலிவேஷன் ஆகணும். ஓகே, வைகுண்ட லோகத்துக்கு பிரம்மாவுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. So the question itself is wrong. Okay. Sorry, but நான் அந்த மாதிரி படிச்ச மாதிரி ஞாபகம், பட் அது யார் எழுதுனது என்ன அந்த ரெஃபரன்ஸ் இது பண்ணாங்க? வைகுண்ட உலகத்திலிருந்து பிரம்மா போஸ்ட் இல்லை என்றால் ஒரு இதிலே விஷ்ணுவே அந்த போஸ்ட் ஏற்றுக்குவார். சிவா வந்து பர்மனெண்ட், விஷ்ணு இஸ் பர்மனெண்ட், பிரம்மா இஸ் நாட் பர்மனெண்ட். If a suitable candidate பிரம்மா போஸ்டுக்கு இல்லை என்றால் அப்ப விஷ்ணுவே பிரம்மா போஸ்ட் கூட ஏற்றுக்குவார். ரெண்டு பார்ப்பார். அப்ப மோட் ஆஃப் குட்னஸ், மோட் ஆஃப் கிரியேஷன் ரெண்டு பார்ப்பார். சிவ மோட் ஆஃப் இக்னோரன்ஸ், அவர் பர்மனெண்ட் இல்லையா? அவர் டிசென்ட் ஆக மாட்டார், அசென்ட் ஆகுவார். பிரம்மா போஸ்டுக்கு டிசென்ட் ஆகிறதில்லை, அசென்ட் ஆகிறது. ஓகே, அந்த இது சூட்டபிள் பர்சன் இல்லைன்னாக்கா விஷ்ணுவை will occupy that post. Okay, thank you. Okay, Hare Krishna. Still you can collect your doubts and all and bring out. Yes, Prabhu. Yes, Prabhu. Okay. Samsayatma vinashyati. யாருக்கு சந்தேகங்கள் இருக்கோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும். அவங்களுக்கு கிளியர் பிக்சரே கிடைக்காது கண்ணுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் யாருக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபுஜி. எஸ் பிரபுஜி. கிரகம் அந்த கூபம். கிரகம் அந்த கூபம். கிரகம் அண்ணாக்க குருஹம், குருஹம் அண்ணாக்க வீடு. அந்த ப்ரொனவுன்சியேஷன் சில பேர் ஒரு விதத்தில் படி சொல்றாங்க. கிரகம் இல்லாது கிரகம்னாக்கா பிளானட்னு சொல்லலாம் உங்க லாங்குவேஜ் படி. இது வந்து குருஹம், குருஹம்னாக்கா ஹவுஸ். எஸ் எஸ், குருஹம் அந்த கூபம். அந்த கூப்பம், அந்த கூப்பம் மீன்ஸ்
well, dark well. well. Yes. Okay, இது what is வந்து the ஃபேமிலி question? லைஃபோட பிரகலாத் மகாராஜ் கம்பேர் பண்றாரு. Correct. கிரகம் அந்த கூப்பம். பட் இது ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா ஒரு டார்க் வெல்ல யாராவது போய் விழுந்துட்டா அவங்க உடனே அவங்களால சர்வே ஆகவே முடியாது எவ்வளவு சீக்கிரம். ஆமாம். ஆமா. பட் இந்த கிரகஸ்த லைஃப் பார்த்தோம்னா அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாக்ட்டா கம்பேர் பண்ண முடியல. எக்ஸாக்ட்டுக்கு மேல கம்பேர் பண்ணலாம். காரணம் நம்ம கிரகம் பண்ணாக்கா அந்த கூப்பம், அந்த பிளைண்ட்னா நல்லது தெரியாதவங்க, நியாயம் தெரியாதவர்கள், என்ன பண்ணணுமோ அது தெரியாதவர்கள், அதுக்கு பேர் தான் அந்த பிளைண்ட்னாக்கா. அந்தான்னாக்கா உண்மையே தெரியாதவருக்கு அந்தான் கூட சொல்லலாம் இல்லையா? உண்மை தெரியவில்லை, கிரகஸ்தா இருந்துட்டு அவன் என்ன பண்ணணுமோ அவனுக்கு தெரியவில்லை, அதனால அந்த கூப்பம்னாக்கா வெள்ளு கிணறுல யாராவது வந்துட்டாக்கா வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி கிரகஸ்தாவா போயிட்டாக்கா, கிரகமேதின்னு சொல்லலாம். அவங்களெல்லாம் கிரகமேதி ஆயிட்டாக்கா அவனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. நான் கிரகஸ்தில் இருந்துட்டு என்ன பண்ணணும், எதற்காக நான் இங்கே இருக்கிறேன், என்னுடைய கடமை என்ன, இது அவனுக்கு தெரியாது. ஆனால் புலங்களுடைய இன்பத்திலே பூர்த்தியாக அவன் முழுங்கிட்டு இருப்பான். அவனுக்கு புலங்களுடைய ஆனந்தத்தை தவிர நான் என்னுடைய கடமை என்னன்னு தெரியல அவனுக்கு. அப்போதான் அவனுக்கு சொன்னது கிரகம் அந்த கூப்பம். புரியுதா? இப்போ இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் தான் உடலில்லை ஆத்மா என்று புரிஞ்சு கொண்டாங்க சொல்லுங்க. எத்தனை பேர் இது புரிஞ்சுக்கவில்லையோ அவங்க எல்லோரும் அந்த கூப்பத்திலே தான் இருக்கிறாங்க. உண்மை தெரியல அவங்களுக்கு. தெரிஞ்சு கொண்டாலும் எத்தனை பேர் அது உணர்ந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். உணர்ந்துட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க. உணரவில்லை என்றால் அது லாபம் இல்லை. அவங்க வேலை பண்ணிட்டே இருப்பாங்க, உடலுக்காகவே வேலை பண்ணிட்டே இருப்பாங்க. நாலேஜ் இருக்கு, விஞ்ஞானம் இல்லை இல்லையா? அதனால இது அந்த கோபம். புரியுதா ஸ்ரீநாத் பிரபு? எஸ் பிரபு, எஸ். இனிமேல் வேற என்ன கேள்வி உங்களுக்கு தேவை? அப்ப அந்த ஹரே கிருஷ்ண பிரபு, அறியாமையில அந்த இக்னரன்ஸ்ல இருந்தா தட் இஸ் ஈக்குவல் டு அந்த. ஆமா, அந்தன்னாக்கா பிளைண்ட்னாக்கா நாட் சீன், பார்க்க முடியாதது. பார்க்க முடியாதுன்னாக்கா உண்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது, உண்மை என்னவென்று தெரியாதது அந்த இல்லையா? அதனாலதான் இதெல்லாம் விலங்குகளுக்கெல்லாம் சொல்ல முடியாது, மனித ரூபத்தில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த மக்களே ஞானம் இல்லை என்றால் யூஸ்லெஸ். எதற்காக நான் மனித ரூபத்தில் வந்திருக்கின்றேன், என்னுடைய கடமை என்ன இல்லையா, அது தெரிஞ்சுக்கணும். அதான் நம்ம என்ன சொல்றோம், ஓம் அஜ்ஞான திமிராந்தர்ஷ ஞானாஞ்சன சலாக்கயம். நான் பிறந்தே இருட்டிலே பிறந்தேன், அஜ்ஞானத்திலே பிறந்திருக்கின்றேன். எங்க குரு தான் எனக்கு ஞானம் என்ற ஒளியை கொடுத்து காப்பாற்றுறாரு, அந்த குருவுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். நம்மளுடைய கடமை என்ன என்று தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவனுக்கு இந்த பிளைண்ட் ஆயிரத்துல இருந்து சீனுக்கு வருவான். அந்த காலத்துல இருந்து உஜ்வலான்னாக்கா பிரில்லியன்ட் லைட். அந்த காலத்துல இருக்கக்கூடாது, அஜ்ஞானத்துல இருக்கக்கூடாது, ஞானம் என்ற ஒளியில இருக்கணும். யாரும் பகவான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணலையோ அவங்க எல்லோரும் அந்த கூப்பத்தில் இருக்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா ஸ்ரீநாத் பிரபு? எஸ் பிரபு, புரிஞ்சுச்சு. டவுட் கிளியர் ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம். கிளியர். ஓகே, வேற யாரு ஏதாவது கேள்வி? ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் பிரபுஜி. பிரபு, கிருஷ்ணா இஸ் தி சுப்ரீம் கண்ட்ரோலர். அந்த நாலேஜ் வந்து நம்ம இப்போ ஆஃப்டர் கமிங் டு கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் நம்மளுக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஞானம் அண்ட் விஞ்ஞானம்
knowledge and realized knowledge. Yes, இந்த ஸ்டேட்மெண்ட் கிருஷ்ணா இது சுப்ரீம் கண்ட்ரோலர்ல இத ரியலைஸ் பண்றதுக்காக ஒரு क्वेश्चन பிரபு. ஏன்னா இன்னும் அது எனக்கு இன்னும் அது ரியலைசேஷன் ஆகல. ஏன்னா இப்போ வந்து ஒரு நார்மல் ஒரு டாக்டர் கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் போறோம், அவங்க வந்து நம்மள சேவ் பண்ண ட்ரை பண்றாங்க, எல்லாம் ட்ரை பண்ணிட்டு முடியலன்றது அப்புறம் இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க கடவுளை தான் நம்பணும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம டாக்டர்ஸ் சொல்றாங்க, நம்மளும் கேக்குறோம். ஆமா. செகண்ட் வந்து ஒரு பேண்டமிக் வருது, இல்ல ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி வருது, இப்போ ஒரு சைக்ளோன் வரப்போகுது, என்ன வந்தாலும் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, நேச்சுரல் டிசாஸ்டர் ஃபோர்ஸ் அனுப்புவாங்க, இது பண்ணுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது ஆக்ட் ஆஃப் காட், எங்களால ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் அதாவது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் கண்ட்ரோலர்ஷிப் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா, as long as we think நம்ம கிட்ட ஒரு விஷயம் கண்ட்ரோல்ல இருக்கு, அது வரைக்கும் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கு மேல பியாண்ட் தட் போயிட்டாக்க முடியாது. போனா மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஓகே கிருஷ்ணா கண்ட்ரோலர் ஆர் காட்னு ஜெனரலா சொல்லிடுறோம். பட் நம்ம ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ல இருக்கும் போதே கிருஷ்ணா தான் கண்ட்ரோலர்னு எப்படி பிரபு ரியலைஸ் பண்றது? இப்போ வித்தின் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரே என்னால தூக்க முடியுது, அது வந்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சோ அப்ப வந்து இது கிருஷ்ணா தான் வந்து கிருஷ்ணா இஸ் தி எபிலிட்டி இன் மேன் பகவத்கீதால சொல்றாரு. பட் அது நாலேஜாவே அது எப்படி ரியலைஸ் பண்றது பிரபு? நான் சின்ன வயசுல என் மாதிரி ஃபாஸ்டா நடக்கிறவங்க யாருமே இல்லை. புரியுதா? ஆனா இப்ப என்னால அடி வைக்க முடியவில்லை. புரியுதா? எங்க வீட்டுல எது இருந்தாலும், ஃபேன் ரிப்பேரா இருந்தா, டியூப் லைட் ரிப்பேரா இருந்தாக்க, லைட் எது இருந்தாலும் நானே பெஞ்ச் மேல பெஞ்ச் ஏறி எல்லாம் பண்ணுவேன். இப்ப ஒரு பெஞ்ச் மேல கால் வைக்க முடியல என்னால. புரியுதா? நானே தான், எனக்கே தெரியும் அந்த சமயத்துல நானே இப்ப என்ன வேலை பண்ணிட்டு இருந்தேனோ இப்ப என்னால பண்ண முடியவில்லை. அப்ப பண்ணும் போது நான் பண்றேன்னா வேற யாராவது என்ன பயன்படுத்தி கொண்டு பண்ண வைக்கிறாங்களா? நீ சின்ன வயசுல நீ என்னென்ன பண்ணிட்டு இருந்தா இப்ப என்னால பண்ண முடியுமா? இன்னும் வயசு ஆகிற போது உனக்கே நல்லா தெரியும் இல்லையா? எனக்கு நல்ல அனுபவம் இருக்கும். என் மாதிரி வேலை பண்ணவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டேன். ஆக்சுவலா எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டே இருப்பேன். எங்க அப்பாவுக்கு என் மாதிரி வேற யாருமே பண்ணதில்லை. அவர் உடல்ல அப்படி கீறிட்டாக்க ரத்தம் வரும் எங்க அப்பாவுக்கு. எங்க அப்பாவுக்கு தூக்கம் கூட சரியா வராது. அப்ப டாக்டர்ஸ் அவில் 25 mg என்ற ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அதை நான் தான் கொண்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு நானே தான் கொடுக்கணும் 3 வேளையும். அது சாப்பிட்டாக்கா அவங்களுக்கு தூக்கம் வரும். தூக்கம் வந்தாக்கா இந்த இரிட்டேஷனு இந்த இதெல்லாம் இருக்காது, சென்சேஷன். அவர் மூக்குக்கு ஸ்னஃப் போடுவார், நான் தான் எல்லாம் பண்ணணும். புரியுதா? ஆனால் இப்போ எனக்கு பண்ணிக்க முடியவில்லை. நானே ஆச்சரியப்படுறேன். ஆனால் ஒன்று, எங்க அப்பாவுக்கு நான் பண்ணதால இப்ப கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல். எங்க அப்பாவுக்கு நான் சேவை பண்ணது இப்ப டைரக்டா கிருஷ்ணர் சுப்ரீம் ஃபாதர், அவருக்கு நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன். இது நினைக்கவே இல்லை. எங்க இதுல யாருமே விக்கிரகங்களை வச்சுட்டு பண்ணதே இல்லை. இப்ப கூட எங்க வீட்டுல எங்களை தவிர வேற யாருமே இது மாதிரி எல்லாம் பண்றது இல்லை. நான் என் பின்னால யார் பண்ணுவாங்களோ பண்ண மாட்டாங்களோ சொல்ல முடியாது. அதுதான் இப்ப கொடைக்கானல் கோயில் வருது, பகவான் புண்ணியத்திலே, அதாவது நல்ல ஓடணும் இல்லையா? அதனால முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன், we are not the doers, we are the only instruments. Krishna is the only doer. இதை நம்ம ரியலைஸ் பண்ணணும் இல்லையா? எதுக்கு இந்த क्वेश्चन இப்போ கேக்குறேன்னா வந்து இப்போ நடக்கிற சிச்சுவேஷன்ல வந்து நான் இப்போ என்னோட ஒரு காலேஜ் மேட்ஸ் அவங்களுக்கு வந்து சொல்லத்துக்கு, அதாவது டிசைர் ட்ரை பண்றது என்னன்னா, அன்னெசரிலி வந்து என்ன வேக்சின் சயின்ஸ் ஆர் டாக்டர் காப்பாத்துவாங்க, இவங்க காப்பாத்துவாங்கன்னே ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், all the doctors, medicines, all instruments in the hands of Krishna. So depend on Krishna or please take up to our culture or deep up போங்கன்னு சொன்னா அவங்க என்ன, அதாவது
திருப்பி வர கவுண்டர் என்னன்னா இதெல்லாம் வந்து unnecessary fear psychosis, we should just remember science will only, evidence தான் நம்மள காப்பாத்தும், science தான் காப்பாத்தும்ன்ற ஒரு unnecessary argument they are taking, Prabhu. So அந்த situationல நான் what I am trying to realize also, if they use the science without the mercy of Krishna is no science. The medicine which doesn't possess the mercy of Krishna has no value. A doctor not blessed by God is no more useful. When you are taking some medicines, don't think that you are taking some medicines. Think that Krishna, your energy is there inside the medicine. That energy is going to purify me, is going to cure me. We have to see even there the hidden hands of Krishna. That's why I insist all of you to see the hidden hand of Krishna in each and everything, everyone, every event, everywhere. Krishna's energy is pervaded in all. That's why even if Prahlad Maharaja was administered with poison, that is actual poison, but he is seeing that as Krishna's energy. As he is looking that as mercy, energy of Krishna, mercy of Krishna, now Krishna got the obligation to mitigate the quality of that object. So poison never remains poison, because Krishna is controlling, because Prahlada is seeing Krishna's hidden hand. So that's why it is such important that we need to see the hidden hand of Krishna in everyone and everything. Then there is no problem at all. The pandemic, why it is going to affect those who are supposed to be affected. It is not going to affect all the people. You just to think how much percentage of the people died in this pandemic first wave in India? Hardly 1%. 1% is a great amount, isn't it? So we are not Krishna conscious. That is our mistake. We have to see, Krishna, you want to kill me through this pandemic, this virus? Isn't it? Can you speak to Krishna? I am asking you people to practice to speak to Krishna. Isn't it? Krishna, you cannot kill me without virus. You want to kill me only with virus? Why don't you ask like this? Speak to Krishna. From my childhood I speak to Krishna. Really I'm telling. Yesterday also I lost my connection, internet connection. Krishna, you don't want me to take class at 6 o'clock? I asked. So we have to understand that. Instead of 1 hour, I took 1.25 hours class afterwards. Try to speak to Krishna. Really we can understand what he is reciprocating. With our ahankara, false ego, we cannot speak to Krishna. We have to give up our false ego completely. So anything that Krishna does, he does everything perfect. We are unable to understand that point. For that only we have to undergo some practice. We don't want to bother for anything. Just try to see Krishna and thank Krishna. Everything is all right. In 2014, my son's marriage was collapsed. That relation was collapsed. Then I spoke to Krishna. You believe it or not? Afterwards only he is revealing me so many things. Then only I realized he is telling what type of chanting you are doing.
Is that the way of chanting? Since then only 2014 only I got some revelation from Krishna within heart. What all I am speaking, this is the revelation of Krishna. Seeing the hidden hands of Krishna. So all the answers and all very perfectly fixed. Isn't it? My answers and all is benefiting to your questions. Is mitigating your questions, your doubts and all. Yes, Prabhu. On the point of time, Saturday, Sunday, it's completely mitigated, Prabhu. Adukappa Monday to Friday questions. So it is better to have daily programs. Yes. So we have to meditate on this one. That's why I tell better to take down some notes. Any point that comes out, we have to note it down. That habit is very, very nice habit, good habit. So because I am not recorded anything, just it is the spontaneously, instantaneously that is coming out, according to the time, place, circumstances. Okay, so it is better knowledge is there. We have to realize Krishna is the doer, cause of all causes. We have to understand, realize that one. Isn't it? Yes. Now for this session we have 3 minutes. So you want to continue your question? Yes, 3 more minutes for this session. Yeah. Question maybe question கேக்குறேன் பிரபு அப்புறம் Okay, next we continue the next session, no problem. இப்போ ரெசிப்ரோகேஷன் இருக்குல்ல பிரபு, நீங்க கிருஷ்ணா கிட்ட பேசணும் இல்ல கிருஷ்ணா, இப்போ அந்த ரெசிப்ரோகேஷன் பார்ட் தான் பிரபு ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு நார்மலா வித் ஹியூமன்லி டீலிங்ஸ்ல வந்து ஒருத்தர் நம்ம கிட்ட அஃபெக்ஷனா இருக்காங்களா, கோவப்படுறாங்களான்னு we are able to perceive with direct senses. பட் கிருஷ்ணாவோட ரெசிப்ரோகேஷனை வந்து நம்மளால பர்சீவ் பண்ண முடியல பிரபு. அதாவது எப்படி நம்ம முடியாது, அதான் சொல்லுனேன். We keep practicing, then one day you will understand. It's not that much easy. Who is Krishna? Even after all, our own chief minister, prime minister were unable to meet them. Isn't it? Even our own guru, just tell. Even to our own guru we cannot meet if I want immediately. Then Supreme Personality of God, do you think that you can meet him? Meeting I'm not expecting, Prabhu, but to see the unseen hands, even understanding also, both are the same. Unseen also are the same. Okay, unseen hands also, it is very difficult actually. Both are the same. A guru is more than a father. Father can restrict that my son cannot come to me. More than father, guru is telling you have to come through channels. How to understand, how to digest this point? The disciple has no right to meet you at any time. How many gurus understood this point? Isn't it? Then you are talking about the Supreme Person. But Krishna is not like that. Instantaneously he reciprocates. That's why Krishna. As though we treat our guru as good as Krishna, but guru is not Krishna. Few gurus are there. They don't have any channels. They say you can directly contact me. Such a guru is also there. Anytime, through any medium you can. You need not come in the channels. Such a guru is also there. We don't want to blame all the gurus. That's not correct. Few are like that one. Okay, now our time is 1 minute. We'll go to next session. Okay?